இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கா, தி இன்ஜின்ஸ் ஆர் ஜிஇ, தட் இஸ் ஆல்சோ அமெரிக்கா, தி இந்தியன் என்டிஎஸ்பி பிரதிநிதிகளையும் இது இருந்திருக்காங்க. அதனால பிரிட்டன் ஆல்சோ இன்வால்வ் இன் தி ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன். அதனால யார் இந்த ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம் அதுவும் தெரியாது. சோ இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்துல திருப்பி வந்துட்டு இந்த பைலட்ஸ் அசோசியேஷன் ஒரு அப்பீல் ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், தட் இஸ் a preliminary report, is very damaging to the pilots. So இப்போ உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு வந்துட்டு டிஜிசிஏக்கு 3 வாரம் இது கொடுத்திருக்காங்க, அவகாசம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மூணு வாரத்துல அவங்க ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணணும்னு. இப்போ இது வரைக்கும் 8 மாசம் ஆயிருக்கு. இது ஆனது ஜூன் 12, இப்போ வந்துட்டு 13 பிப்ரவரி, ஆல்மோஸ்ட் 8 மாசம் ஒரு நாள். அதனால இப்போ அந்த தகவல்கள் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால வந்துட்டு டிஜிசிஏ ரிப்போர்ட் திருப்பி அவங்க ஃபைல் பண்ணுவாங்களா, இல்லைன்னா இன்னும் மச்சம் நேரம் கேட்பாங்களா, அது இனிமே தான் தெரியும். அவங்க டிஜிசிஏ இது வரைக்கும் ரிப்ளை பண்ண மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் நம்மளுக்கு தகவல் வெளில வரல. சோ இந்த நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா சந்தேகமும் இப்போ வந்துட்டு இப்போ பைலட் விமானி மேலதான் இப்போ கூசப்படுது. முடிவு செய்யாத பட்சத்துல இது வந்துட்டு வெரி ராங். இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆனதான் தெரியாது. பைலட் டெலிபரேட்டா பண்ணாங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் இப்போ இந்த நிலைமையில நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் செய்யக்கூடாது. இதுதான் என்னோட பார்வையில.